மக்களை ஏமாத்தாதீங்க. உங்களையே உங்களால் பார்த்துக்க முடியல, நீங்கள் எங்கேருந்து எங்களுக்கு கொடை பிடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். திரு எடப்பாடி அவர்களை எங்களுக்கு எந்த பிஜேபியோட இருக்கீங்களே, உங்களை நாங்கள் எதுக்கு எதிர்பார்க்கணும்? திரு எடப்பாடி அவர்களை எந்த ஒரு இதுவும் நீங்கள் எதிர்க்கலையே, என்ன காரணம்? நாங்கள் உங்களை கேட்டு கூட்டணி ஒரு பக்கம் போயிட்டாரு, அன்வர் ராஜா வெளியில் வந்துட்டாரு. 2 மாதம் கழிச்சு பாருங்க, அப்புறம் பேசுகிறேன். சமீபத்தில் முருக பக்தர் மாநாடு நடந்துச்சு. தலைவர் பெரியாரை பற்றி அவதூறு பேசியிருக்காங்க. அதற்கு எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே. அதிமுகவே கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எங்கே தெரிவித்தாங்க? எல்லா 2 பேரும் ஒன்றுக்கு 2 பேர் அங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருந்து தான் வந்தாங்க. அப்போ இதான் கடைசி படம் விஜய் அவர்களுக்கு. 2026 தான் இலக்குன்னு சொல்கிறேன். எல்லாத்தையுமே அவர் மட்டுமே பேசணும்னு நினைக்கிறீங்க. திரு ஜலீல் போன்ற முக்கிய பொறுப்பாளர்கள் கூட புசியானந்த் தாண்டி விஜய்கிட்ட போக முடியல. திரும்ப நீங்கள் ஒரே ஒரு புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழக ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். சார் வணக்கம். வாழ்த்துக்கள். எப்படி சார் இருக்கீங்க? நலமாக இருக்கேன். மாநாட்டு பணிகள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? 2வது மாநில மாநாடு. மாநாட்டு பணிகள் எந்த விதத்திலும் தொய்வு இல்லாமல் தொண்டர்களுடைய மிகப்பெரிய ஒரு உற்சாகத்திலும் எழுச்சி வெள்ளத்திலும் மிதக்கப் போகுது மதுரை மாநாடு. திரு ஜலீல் போன்ற முக்கிய பொறுப்பாளர்கள் கூட புசியானந்த் தாண்டி விஜய்கிட்ட போக முடியல. இன்னைக்காவது விழாம்போது தான் அவர் விஜயை பார்க்க முடியுது, மற்றபடி அவர் பேச கூட வாய்ப்பு இல்லை. தினந்தோறும் நான் போய் அவரை பார்க்க வேண்டியதுக்கு எனக்கு என்ன வேலை இருக்குது, அதை சொல்லுங்கள். தினந்தோறும் இவர் இப்போ எந்திரிக்கிறாரு. இப்போ நம்ம இங்கே அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினரை யாரோ ஒருத்தரை எடுத்துப்போம். டெய்லி போய் அவர் ஸ்டாலினை போய் பார்த்துடணுமா? அவர் இல்லை இருக்கக்கூடிய இந்த பகுதி செயலாளர் தினமும் போய் அவரை பார்த்துடணுமா? அவர் மாவட்ட செயலாளரை தான் பார்ப்பார். உங்களுக்கான கோட்பாடு இதுதான். அரசியல் கட்டமைப்புக்குள்ளே தானே வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் கிளை செயலாளராக இருங்க, நகர செயலாளராக இருங்க, மாவட்டத்துக்கு கீழே தானே. அவங்க எல்லாம் ஒன்றியத்துக்கு கீழே வருவாங்க. ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் கீழே வருவார். அவர் மண்டல பொறுப்பாளர்கள் கீழே வருவார். எங்க ஒரு கட்டமைப்புன்னு இருக்கும்போது சார் இப்போ நீங்கள் சொல்ற ஓகே தான். இந்த பிரச்சனைலாம் வந்த பிறகு தான் விஜய் அவர்கள் தனித்தனியாக கூப்பிட்டு புசியானதோட வெள்ளினைக்கு வச்சு தனித்தனியாக கூப்பிட்டு பார்த்துருக்காரு ஒரு சில முக்கிய பொறுப்பாளர்களை. அப்போ அந்த சந்தேகம் எதனால வருது? இப்போ இந்த கேள்வி கேட்கறதுனால தான் வருது. அந்த சந்தேகங்கள் அது தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. அதுக்கப்புறமும் திருப்பியும் பொதுச் செயலாளர் அதில் தொடர்றாருன்னா அந்த சந்தேகங்கள் அவருக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா அவர் தொடர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நீங்கள் சொல்கிறதையும் நான் எடுத்துக்கிறேன், ஆதாரமாக எடுத்துக்கிறேன். உங்கள் கேள்வியை ஆதாரமாக வைக்கிறேன். அவர் எல்லாரையுமே தனித்தனியாக சந்திச்சிருக்கிறார்ல. அப்போ அங்கே தவறுகள் நடந்திருந்தா பொதுச் செயலாளர் திருப்பி அப்படி அதே பொதுச் செயலாளராக இருப்பார். உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு தொண்டனா இன்றைக்கி உட்காந்துருக்காரு. அவர் பதவிக்காக ஆசைப்படக்கூடியவர் இல்லை. நீங்கள் போடக்கூடிய படத்துக்கு ஆசைப்படக்கூடியவர் இல்லை. ஒரு துண்டு கொண்டு போனால் கூட அதை உங்களுக்கு தான் திரும்ப போட்டு அனுப்புவார். காலில் விழும்போதே விழாதப்பான்னு சொல்லுவார். வாலண்டியராக போய் ஒருத்தர் விழுந்து அவர் பதிலுக்காக விழ முடியும்? ஒருத்தர் ஒரு தடவை சொல்லுவார், 100 தடவை சொல்லுவார். அருகில் இருந்து பார்த்ததுனால இத்தனையுமே சொல்ல முடியுது என்னால். புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு பல ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. ராத்திரி 2 மணி ஆனாலும் நின்று பார்த்துட்டு போகிறார். என்ன அதிகாரத்தில் அவர் பண்ணிட்டார்? முதல் கேள்வியே சாப்பிட்டீங்களா தான். அந்த நேரம் ஆகிடுச்சா? காத்திருக்கக்கூடியவங்களும் முதல் சாப்பிட சொல்லு. சாப்பிட்டுட்டு வாங்க, அண்ணன் இங்கே தான் இருப்பார். ராத்திரி 2 மணியாக இருந்தாலும் பார்த்துட்டு தான் போகிறாரு. ஒரு நாள் அவர் அலுவலகம் போகலை. அலுவலகத்துக்கு போல் இங்கே இப்போ அலுவலகத்துக்கிட்டேருந்து ஃபோன் வருது. ஒருத்தவங்க ஒரு 2 பேர் தனியாக நிற்கிறாங்க. வந்தவாசியிலேருந்து தனியாக நிற்கிறாங்க. உடனே ராத்திரி 10:45 மணி இருக்கும். அவர் அந்த அலுவலகத்துக்கு அவர்களை காரில் அழைச்சிக்கிட்டு போய் கணவன் மனைவி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்னம்மான்னு கேட்குறாரு. ஏன் இன்றைக்கி இல்லை நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லலாமே. இந்த ராத்திரியில் ஏன் நீங்கள் காத்திருக்கீங்க? ஒரு நேரத்தோட கடமை அவருக்கு இருக்குல்ல. அதில் சரியாக இருக்கிறாருன்னு சொல்கிறேன். அதனால தான் இப்பேற்பட்ட ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருன்னு சொல்கிறேன். அப்போ அதனால தான் அந்த பதவி அவர் அவர் பதவி அவரை அலங்கரிக்கலை. அந்த பொறுப்பு அவர் தான் அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கார். அதை பதவியாக பார்க்கல, பொறுப்பாக தான் பார்க்குறாரு. தலைவர் தளபதி அவர்களுடைய ஒரு சேவகனாக தான் பார்க்குறாரு. தன்னலமற்று தான் இருக்கிறார். அவர் போடக்கூடிய மாத்திரையும் மருந்தையும் பார்த்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 25 வயது இளைஞன் இன்னைக்கு அவருக்கு கூட ஈடு கொடுத்து ஓட முடியாதுன்னு சொல்கிறேன். சாப்பாட்டுக்கு முன்னையும் பின்னையும் 3 வேளை எத்தனை மாத்திரைகளை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு தெரியுங்களா? என்ன காரணம்? அந்தளவுக்கு ப்ரெஷரா? இவ்வளோத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னலம் பாராமல், நேரம் இல்லாமல், தூக்கம் இல்லாமல் முழுமையாக கட்சிக்காக உழைக்கிறார். அவருடைய சொந்த சகோதரி இறந்து கூட ஒரு மீட்டிங்கில் நின்றுக்கிட்டு இருக்காரு. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு போகிறார். அப்போ இப்பவும் சொல்கிறார், அது குடும்பமோ தன்னலமோ சுயநலமோ அதிகார மம்மதையோ இதையெல்லாம் தகர்த்து எரிஞ்சிருக்காரு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே அவர் சொல்லும்போது வேணால் குறியீடுக்காக பொதுச் செயலாளர்னு சொல்லலாம். ஒரு சாதாரண தொண்டன் கூட நிறைய விஷயங்களை பண்ணுவான். ஆனால் எந்த மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் எளிமையாக கடந்து போயிட்டு இருக்கக்கூடியவர் தான் அவர்.
தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெரணி தமிழ்நாடு அதுல வந்து தலைவர் போட்டோ இருக்கு, ஆனா புஷியானந்த் போட்டோவும் இருக்கு. என்ன காரணம்? அது எப்படி? அது தலைமையிலே சொன்னதா எப்படி சார்? இல்லை, முன்னாடி தெரியாமல் பசங்க அந்த மாதிரி பண்ணிட்டது. தலைவர் தளபதி அவர்களுடைய படம் மட்டும்தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். மாத்தியாச்சா எப்படி சார்? இல்லை மாற்றியாச்சுன்னு இல்லை, அது வரத்துக்கு முன்னாடி பசங்க அவங்கவுங்க ஒருத்தர் ஆர்வமாக பண்ணுவாங்க இல்லையா, பண்ணக்கூடிய இப்பவும் சொல்கிறேன், தலைமை கழகத்திலேருந்து என்ன அறிவிப்பு வருதோ எதை வெளியிடுறாங்களோ அவங்க தான், அதுதான். புரியுதுங்களா? நான் வந்து போடுறதில்ல, என் ஃபோட்டோவையும் சேர்த்து போட்டுக்கலாம், அது என்னோட இது. தலைமை கழகம் வந்து அங்கீகரிக்கப்பட்டதுன்னு ஒன்று இருக்கும்ல, அதுதான் என்னன்றதை இங்கே கேட்கணும், பேசணும். அதை என்ன வெளியிடுறாங்கன்றதான். இப்போ எனக்கு தேவையானவங்க போட்டுப்பாங்க, என்ன பெரியாளாக நினைக்கக்கூடியவங்க அதுக்கு கீழே அவங்க ஃபோட்டோ போட்டுப்பாங்க. இது அவங்கவுங்க விருப்பம் இல்லையா? அப்படி இல்லை, தலைமை கழகம் என்ன வெளியிடுது, அதனுடைய டிசைன் எப்படி இருக்குது, அதுதான் இங்கே அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்கிறேன். சமீபத்தில் முருக பக்தர் மாநாடு நடந்துச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர் பெரியாரை பற்றி அவதூறு பேசியிருக்காங்க. அதற்கு எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே. திரும்ப திரும்ப நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் தான் இப்போ நிற்கிறீங்க. ஏன்னா தமிழக எடப்பாடி அதிமுகவே கடுமையான கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எங்க தெரிவிச்சாங்க? எல்லா 2 பேரும் ஒண்ணுக்கு 2 பேர் அங்கதான் உட்கார்ந்துகிட்டு இருந்து தான் வந்தாங்க. அவர் இப்போ இவர் செல்லூர் ராஜ் எந்திரிச்சு உடனடியாக கண்டனத்தை பதிவு பண்ண வேண்டியது தானே? எதுல என்ன மென்மையான போக்கு உங்களுக்கு இருக்கு? அந்த மென்மையான போக்கோட தமிழக வெற்றி கழகத்துக்கு இல்லையே. கடுமையான கண்டனம் தான். ஆதாரங்கள் இருக்கு, எடுத்து தரட்டுமா? கொள்கை பரப்பினுடைய செயலாளர் சகோதரர் ராஜ்மோகன் என்ன போய் பேசியிருக்கிறாருன்னு பாருங்க. தலைவர் தளபதியினுடைய முகமாக பேசியிருக்கிறாரு, அவருடைய ஒப்புதலோட பேசியிருக்கிறாரு, அவருடைய அறிக்கையை இவர் வாசிச்சிருக்கிறாரு. தலைவர் பேசலி அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் ஒரு ஆதங்கம். அவருடைய தான் படிச்சிருக்கிறாரு. இல்லை, உங்களுடைய ஆதங்கங்கள் வந்து எல்லாத்தையுமே அவர் மட்டுமே பேசணும்னு நினைக்கிறீங்க. ஒற்றை முகமாக எதிர்பார்க்குறான். அவர் ஜனநாயக ரீதியில் அதிகாரத்தை பிரித்து கொடுத்துருக்கிறாரு நான் சொல்கிறேன். அப்பாக்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை பிரித்து கொடுத்துருக்கிறாரு. எல்லாத்துக்குமே இங்கே சமம்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நீங்கள் அறிக்கை வரணும்னு நினைக்கிறத சகோதரர் ஆதவர்ஜுனா அவர்கள்ட்ட இருந்து வரும், அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள்ட்ட இருந்து வரும், இருக்கக்கூடிய அண்ணன் இவர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட இருந்தும் வரும், கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கக்கூடிய சகோதரர் ராஜ்மோகன்கிட்ட இருந்து வரும். அவர் பிரித்து கொடுத்துருக்கிறாருன்னு சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தான் இங்கே ஐக்கானு. புரியுதுங்களா? நீங்கள் அங்கேருந்து மட்டும்தான் எல்லாமே வரும். அப்போ இவர்கள்லாம் யார்? கட்சி எது அங்கீகரிக்குதோ அது அங்கீகாரம் இல்ல. ஒரு சில முக்கியமான இப்ப அந்த கொள்கை தலைவரை பத்தி பேசும்போது அது ஓபனா கண்டிக்கலாம். அதுக்கப்புறம் பல மீது பேசியிருக்காரு. கட்சியினுடைய கொள்கையா பாக்குறீங்களா, தலைவர் தளபதியினுடைய கொள்கையா பாக்குறீங்களா? ரெண்டும் ஒண்ணு தானே. அதை தான் நானும் சொல்றேன். கட்சியும் வேற இல்லை, அவரும் வேற இல்லை, எல்லாம் ஒன்று தான். தலைவர் அவர் தானே. தமிழக வெற்றி கழகம் யாருடையது? இல்ல, அவர் தலைவர் அவர் தானே. நான் முக்கியமான கண்டனத்தை கேட்கிறேன். நானும் கேட்கிறேன். கண்டனம்ன்றதே ஒன்று தான். முக்கியம் சாதாரணம்லாம் இங்கே எதுவும் கிடையாது. தம்பி அஜித்குமார் அவர்களுக்கு என்ன கண்டனமோ பரந்தூர் விமான நிலையத்துக்கு அதான் கண்டனம். பரந்தூர் விமான நிலையத்துக்கு என்ன கண்டனமோ அதான் டன்சனுக்கு கண்டனம். டன்சனுக்கு என்ன கண்டனமோ அதுதான் வேங்கை வயலுக்கும் கண்டனம். அதில் எந்த சமரசமும் செஞ்சுக்கல தமிழக வெற்றி கழகம். அதில் ஒருபோடும் மழுப்பி போகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. கண்டனங்கள்னா கண்டனம் தான், எதிரினா எதிரி தான், கொள்கை விரோதினா கொள்கை விரோதி தான். ஊழல்வாதிகள் எதிர்ப்புனா ஊழல்வாதிகள் தான் எதிர்ப்பு. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. நீங்கள் நேரடி கூட்டணி வர மாட்டீங்களா? அப்போ அதிமுக நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை. பாசிசவாதிகள்னா பாசிசவாதிகள் தான். அதான் சார், இப்போ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் டைரெக்டாக திமுக அட்டாக் பண்ணுறாரு, அதை ஏற்கிறான். ஆனால் திரு எடப்பாடி அவர்களை எந்த ஒரு இதுவும் நீங்கள் எதிர்க்கலையே, என்ன காரணம்? நான் உங்கள்கிட்ட கேட்டு கூட்டணி ஒரு பக்கம் போயிட்டாரு, அன்வர் ராஜா வெளியில் வந்துட்டாரு. இன்னும் எத்தனை பேர் வெளியில் வர போகிறாங்கன்னு ஒரு 2 மாதம் கழிச்சு பாருங்கள், அப்புறம் பேசுங்க. இந்த ஓபிஎஸ் அந்த பக்கம் இருந்து இப்போ அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய 4 அதிமுகவில் ஒரு அதிமுகன்னு அவர் கலந்துட்டாரு. அடுத்தது இந்த அம்மா சின்னம்மா ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. டிடிவி ஒரு பக்கம் ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு, தெரியுமா? டிடிவி ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு தெரியுமா? இல்லை, பல ஆண்டுகளாக போயிட்டு இருக்கு. இல்லை, இப்போ சமீபத்தில் சொல்கிறேன், ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லாம் சிறப்பாக நடக்கும். தமிழகத்தில் 2026 மிகப்பெரிய மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்களாட்சி மலரும் தலைவர் தளபதியினுடைய தலைமையில். இல்லை, மென்மையாக கூட அதிமுக நீங்கள் வந்து எதிர்க்கலை, என்ன காரணம்? இல்லை, மென்மையாக எதிர்காலத்தில் கூட்டணி வைக்கிற மாதிரி ஐடியா இருக்கு. அப்படி இப்பவும் சொல்கிறோம். திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக எதிர்க்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதான் சார், அந்த உறுதியை அதிமுக மேலே பண்ணல, அதான் கேட்குறேன். 2026 தளபதியினுடைய தலைமை ஏற்றுக்கிட்டு வராருந்தா வரட்டும், எதிர்பார்க்குறீங்க எடப்பாடி அவர்களை? எங்களுக்கு எந்த பிஜேபியோட இருக்கீங்களா, உங்களை நாங்கள் எதுக்கு எதிர்பார்க்கணும்? நீங்கள் தான் ஆட்சியிலே இல்லையே, உங்களையே உங்களால் காப்பாற்றிக்க முடியலையே. உங்கள் பக்கம் உங்கள் கூட இருந்தவர் இந்த பக்கம் தனியாக வெளியில் வராரு அண்ணன் செங்கோட்டையன். ஆனால் ஓப்பனாக சொல்கிறாரு சார், விஜய் அவர்கள் எங்கள் கூட கூட்டணி வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னு தானே சொல்கிறாரு.
அவர் தானே கூப்பிட்றாரு. இங்கே நாங்கள் போகிற மாதிரி எந்த ஐடியாவுமே கிடையாது. நீங்கள் ஓப்பனாக அறிக்கை விடலாமா சார்? ஏங்க எங்களை கூப்பிட்றீங்க? நீங்கள் இருக்கதே வேற. நாங்கள் ஏங்க நீங்கள் ராத்திரி 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனால் நாங்கள் ஏங்க வரணும்னு கேட்குறேன். உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் எந்திரிச்சு போகிறீங்க சுடுகாட்டுக்கு, நாங்கள் ஏன் வரணும்? மக்கள் தெளிவாக இருக்காங்க, மாற்றத்தை வேணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாற்றம் இங்கே வந்துருச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ 54 ஆண்டுகள் கட்சிக்கும் 1.5 வருஷம் குழந்தை தேவைப்படுதான்னு கேட்குறாரு. இன்னைக்கு எங்கேருந்து வந்துருச்சு? அதுதான் நானும் கேட்குறேன். எதுக்கு நேற்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களையும் ஏன் கூப்பிடணும்? அப்போ உங்களுடைய கொள்கை எங்கே போச்சு? உங்களுடைய அதிமுக தான் முழு ஒரு மூச்சா பண்ணான எம்ஜிஆர் காலத்து தொண்டன் எங்கே போயிட்டான்? எங்கே போச்சு உங்களுடைய கட்சி? இன்னைக்கு உங்கள் கூடவே இருந்தார், ஒருங்கிணைப்பாளராக துணை முதல்வராக பயணம் பண்ணார் அண்ணன் ஓபிஎஸ். எங்கே போயிட்டார்? வெளில வந்துட்டார். உங்களையே உங்களால் பார்த்துக்க முடியல, நீங்கள் எங்கேருந்து எங்களுக்கு கொடை பிடிக்கிறீங்கன்னு கேட்குறேன். தேர்தலுக்கு இன்னும் 8-9 மாத காலம் தான் இருக்குது. இந்த சமயத்தில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே திமுக தேர்தல் முகவர் கூட்டம் நடத்திடுச்சு தெரியுமா? இப்போ ஓரணியில் தமிழ்நாடுன்னு பயணம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். ஆனால் அவர்களை காக்கிறதுக்கும் அவரை மீட்கிறதுக்கும் தளபதி தான் தேவை. அதையும் சொல்லிட்டார் பார்த்தீங்கல்ல. அவங்கள காப்பாற்றுறதுக்கே தளபதி தான் தேவை. ஆனால் அவர் பயணம் போய்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் எந்த விதத்தில் எடுத்துக்கிறது? மக்களை ஏமாத்தாதீங்க யாராக இருந்தாலும், புரியுதுங்களா? இவங்க இதை பாருங்கள், ஓபிஎஸ் வந்துட்டார், நான் இவர் கேப்டன் மனைவியார் வந்துட்டாங்க, அண்ணியார் வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணலாம். மக்கள் எங்கே இருக்கான்? தலைவர் எல்லாம் வரலாம், மக்கள் எங்கே இருக்கான்? கேட்டால் உடல்நிலை குறித்து விசாரிக்க போனோம் அப்படிங்கிறாங்களே. விசாரிங்க, அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை. அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்ம ஆள் இல்லை. அவர் மருத்துவமனையில் இருக்கும்போது கடவுள் கிருபையில் நீங்கள் நல்லபடியாக வாங்கன்னு தான் நம்மளும் சொல்லியிருக்கோம். உடல்நிலை ரீதியாகவோ தனிப்பட்ட நபர் ரீதியாகவோ நம்ம எந்த தாக்குதலும் வைக்கல. கருத்தியல் ரீதியான கருத்துக்களை எதிர்கொள்கிறோம், கருத்தியல் ரீதியான இதை முன்வைக்கிறோம். கருத்தியலாக எதிர்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம், கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறோம், மக்களுடைய பிரச்சனைகளை பேசுகிறோம். உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை ஒருபோதும் பேசலையே. ஆனால் தேர்தலுக்கு நான் 8-9 மாத காலம் தான் இருக்குது. இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் அடுத்த படத்துக்கான கதையை கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. இவர் பார்ட் டைம் அரசியல் தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி மூத்த ஊடகவியலாளர் சொல்லிட்டு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மூத்த ஊடகவியலாளர்ல அதனால தான் அவங்களுக்குலாம் இன்றைக்கி எந்த வாய்ப்பு இல்லை. மூத்த ஊடகவியலாளர்னால் அவர் உட்காந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சியிலையோ பத்திரிகையிலையோ அவர் உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்கணும்ல. காசுக்கான விலை போனவர்கள் தான் பல பேர் இருக்காங்க இன்றைக்கி. எத்தனையோ இந்தியாவினுடைய 4வது தூணாக கருதப்படக்கூடிய இன்றைக்கி ஊடகவியலாளர்கள் பல பேர் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அறம் சார்ந்து நிற்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? விஜய் அவர்கள் இதோட அவ்வளோதாங்க, இந்த படத்தோட நான் முடிச்சுக்கிறேன், நான் முழு நேரம் அரசியல்வாதி அப்போன்னு சொல்லவே இல்லையே சார். எல்லாத்தையுமே தெளிவுபடுத்திட்டார். கடைசி படம் இதுதான்றதையும் சொல்லிட்டார். இதுக்கு மேலே இப்போ ஒரு நாள் டெய்லியும் காலையில் உட்காந்து நான் தான் கண்ணன் அறிக்கை கொடுப்பேன், நான் தான் இது பண்ணுவேன், அந்த அளவுக்கு எனக்கு கன்ஃபார்மாக தெரியலையே சார். ஏன்னா சொல்லிட்டாரா உண்மையிலே இதான் லாஸ்ட் படம், கடைசி படம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் விஜய் அவர்கள் சொல்லல, அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்ல போய் தான் அது முழு நேரம் அரசியலில் தான் வந்திருக்கிறார். அரசியல் கட்சியிலேருந்து முதல் முறையாக கேள்வி வைக்கும்போதே முதல் மாநாடு பிரகடன மாநாடுனுடைய பேச்சை எடுத்து போட்டு கேட்டிங்கனாலே தெரிஞ்சிடும். அப்புறம் மூத்த ஊடகம்லாம் பேசிட்டு இருக்காங்க, இல்லை அடுத்த படத்தை கதை கேட்க ஆரம்பிச்சாங்க, இது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திமுக ஆதரவாளர்களாக பேசுவாங்க. அவர் கதை கேட்கணும்னா இத்தனை நாள் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதிமுகவில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, மூத்த ஊடகவியலர் ஒரு ஆள், அவர் தான் சொல்கிறாரு. நீங்கள் தான் சொல்கிறீங்களா வேலை செய்கிறாரு. எங்கே வேலை செய்கிறாரு? மூத்த ஊடகவியலாளராக இருந்தவர் இப்போ அதிமுகவுக்கு வேலை செய்வார், இல்லை திமுகவுக்கு வேலை செய்வார். அதிலெல்லாம் மாற்றம் கிடையாது. உண்மையான பத்திரிகை ஜனநாயகத்தோடு இருப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதையும் பாருங்கன்ற. அப்போ இதான் கடைசி படம் விஜய் அவர்களுக்கு. இல்லை அது என்னைக்கு மாநாடு எப்போ வந்தோ கட்சியினுடைய பெயரை அறிவிக்க முன்னாடியே பிரகடனப்படுத்திட்டார், தெளிவுபடுத்திட்டார். மக்களை ஏமாற்றத்துக்கு வரலன்னு சொல்லிட்டார். இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவிலே மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகராக நான் இருக்கேன், அத்தனையும் விட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. எப்படி மாநாடு மேடை எடுத்து பிரகடன மேடையில் என்ன பேசியிருக்கிறாருன்றது இன்றைக்கி நான் போய் மாற்ற முடியாது. நீங்கள் உங்களுக்கு ஆதாரம் இருக்குது, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனையும் விட்டுட்டு உங்களுக்காக வரேன், நீங்கள் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க, உங்களுக்காக நான் வந்து நிற்கிறேன்னு சொல்கிறாரு. இதில் வேறு என்ன குற்றத்தை கண்டுபிடிக்க போகிறீங்க? திரு விஜய் அவர்களுடைய அடுத்த கட்ட போராட்டத்தை எதிர்பார்க்கலாமா அப்படி சார்? போராட்டம்ன்றது மக்களுக்கானது தான், மாற்றணுன்றது தான். 2026 தான் இலக்குன்னு சொல்கிறேன். அந்த இலக்கில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாருன்னு சொல்கிறேன். அதில் அவருடைய பயணம் ரொம்ப உறுதியாக இருக்குன்னு சொல்கிறேன். அது போராட்டமே மக்களை மீட்டெடுக்கணுன்றது தான். இவர்கள் திமுகவை கொண்டு போய் அரியணையில் ஏற்றி உட்கார வைக்கணுன்றதுக்காக அவர் வரல.
போதும் 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் இவர் ஒரு பக்கம் மெகா கூட்டணி, அவர் ஒரு பக்கம் பயங்கரமான என்டிஏ கூட்டணி வச்சுருக்கோம், போக வேண்டியது தானே. மக்களை போய் சந்திங்க. உங்களுடைய அமைச்சர் மேலே தானே சேத்த வாரி அடித்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே. அந்த பக்கம் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேலே தானே குட்கா வழக்குகள்லாம் இருந்தது. இன்றைக்கி குட்கா கிடைக்கிறது இல்லையா? அன்றைக்கி தமிழக முதல்வர் சட்டப்பேரவைக்கு கொண்டு போனார், இன்றைக்கி கிடைக்கலையா குட்கா? 10 மணிக்கு மேலே சரக்கு கிடைக்கிறது இல்லையா? அதுவும் கிடைக்கிது. எங்கே? அதே டாஸ்மாக் கடையிலே கிடைக்கிது, சைடில். ஷட்டர் மட்டும்தான் வேறு. 10 மணிக்கு இதை மூடிடுவாங்க, 10:05க்கு அது திறந்துடுவாங்க. ஆட்சி தான் மாறி இருக்கு, காட்சி மாறலங்கிறிய. எதுவுமே மாறலன்றேன். 75 ஆண்டுகளாக ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கீங்க மக்கள்னு சொல்கிறேன். இப்போவும் திமுக தான் நல்லா அமைக்க சொல்கிறீங்க, அதிமுக பேர் வர மாட்டேங்குதுல்ல. ஏங்க நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நாங்கள் கல்வியில் சிறந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம், பாருங்கள் இத்தனை ஆண்டுகளில் கல்விகள் எப்படி இருக்குது, தரம் உயர்ந்திருக்குன்னு சொல்கிறீங்க. 4 வருஷமாக தான் உயர்ந்திருக்கா இல்லை 14 வருஷமாக உயர்ந்திருக்கான்னு கேட்குறோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள்? 4 வருஷத்துக்கு முன்னாடி கல்வி உயரலையா? அப்பவும் இப்படி தானே இருந்துச்சு. இப்போ மாற்றி மாற்றி ஏமாத்துறாங்க மக்கள். அதை தான் சொல்கிறோம். கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். வாழ்த்துக்கள்.